தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம இளமதியும் பரமனும் லிஃப்ட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப லிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. அப்ப நம்ம இளமதி பரமனை பார்த்து, பாரு லிஃப்ட்ல ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி லிஃப்ட் நின்னுடுச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே பரமன் ஃபோன் பண்றாப்ல. ஆனா ஃபோனை அட்டன் பண்ண லிஃப்ட் ஆப்ரேட்டர், நான் பக்கத்துல தான் இருக்கேன், 5 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா பரம இருந்துகிட்டு, என்னது 1/2 மணி நேரம் ஆகுமா? சரிங்க, 1/2 மணி நேரத்துலனாச்சும் வந்துருங்க அப்படின்னு வேணும்னே சொல்றாப்ல. இல்ல 5 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு மறுபடியும் சொல்ல, தெரியுதுயா நீ முக்கியமான வேலையில இருக்க, 1/2 மணி நேரத்துல வந்துருப்பா, உனக்கு நான் காசு வேணுமாலும் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே லிஃப்ட் ஆப்ரேட்டரு புரிஞ்சுக்கிறாப்ல. நம்ம பரம எப்படியாச்சும் இளமதிக்கு முத்தம் கொடுத்துடணும் லிஃப்ட்லயே அப்படின்னு ட்ரை பண்றாப்ல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பரமனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லவ்னா இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா? அதனால நம்ம பரமனும் ஆசைப்படுறாப்ல. ஆனா என்ன, 10 நிமிஷத்துல லிஃப்ட் ஆப்ரேட்டர் வந்துடுறாரு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரௌட் அதிகமாயிடுச்சு. உடனே அந்த துணி கடையில இருந்து வேறையா அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதனால வேற வழியே இல்லாம 10 நிமிஷத்துல வந்து ஓபன் பண்ணி விட்டுறாப்ல. இப்படி பரமனும் இளமதியும் லிஃப்ட்டுக்குள்ள தனியா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட இந்த ரிஷி வேறையா கடுப்பாயிக்கிட்டு இருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பரம அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டரை கூட்டிகிட்டு போய், ஏயா 1/2 மணி நேரம் கழிச்சு வர சொன்னா 10 நிமிஷத்துல வந்துட்டியே அப்படின்னு கேட்க, நான் என்ன சார் பண்றது, நானும் எவ்வளோ தடுத்து பார்த்தேன், ஆனா மேனேஜ்மெண்ட்ல இருந்தும் மேனேஜர் இருந்தும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்னால் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம பரமங்கிட்ட இருந்து காசு வாங்குறப்ப நம்ம இளமதி பார்த்துடுறாங்க. அப்புறம் என்ன, இளமதிக்கும் உண்மை தெரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் ரிஷி அங்க இருக்கிறதுனால நம்ம இளமதி பரமனை பிடிச்சிக்கிட்டு, நம்ம 2 பேரும் தனியா இருக்கிறதுக்கு நீ லிஃப்டெல்லாம் இப்படி பண்ணியிருக்கியா அப்படி இப்படின்னு ரிஷி காதல படுற மாதிரி கேட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, துணியெல்லாம் எடுத்துட்டு நேரா கலா வீட்டுக்கு தான் போறாங்க. கலா வீட்டில் போயிட்டு தன்னோட அப்பா அம்மாவோட வெட்டிங் டேவுக்காக கலாவையும் இன்வைட் பண்றாங்க. ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறாங்களாட்டுக்கு, நீ வா அங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம இளமதி வேறையா மனசுக்குள்ளாரே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இளமதியோட வீட்டுக்கு தான் வராங்க. துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க இல்லையா? ஸோ நாளைக்கு வெட்டிங் டே, அதை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பரம எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.